ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை காலை த சிந்தசிஸ் ஆஃப் யோகா என்ற ஸ்ரீ அரவிந்தர் நான்குல நூலின் பயில்களை நாம் தொடர்கிறோம். இப்பொழுது 292வது வகுப்பு ஆங்கில புத்தகத்தில் இந்த புதிய பத்தியில் தொடங்குகிறோம். கடந்த வகுப்பில் ஆங்கில பத்தியை முடித்துவிட்டோம். Behind the traditional way of yoga ஆரம்பிக்கிறது. Behind the traditional way of knowledge, justifying its thought process of elimination and withdrawal, stands an overmastering spiritual experience. ட்ரெடிஷ்னல் வேன்னு போட்டாலே பழமையான அந்த ஞான யோகத்தில் அதற்கு பின்புலத்தில் justifying its thought process of elimination, justifying its thought process of withdrawal. Elimination அப்படின்னா முழுமையாக இல்லாமல் ஆகுதல், withdrawal பின்வாங்குதல். இப்ப அது என்ன நெறிமுறையில் பின்வாங்குதலும் முழுமையாக அழித்தலும் இருந்தா அதுக்கு ஸ்டாண்ட்ஸ் பிஹைண்ட் that stands an overmastering spiritual experience. நம்மை மேம்படுத்தக்கூடிய ஒரு ஆன்மீக உயர்ந்த ஆளுமை மிக்க ஆளத்தக்க ஒரு ஆன்மீக அனுபவம் உள்ளது. ஸ்டாண்ட்ஸ்ங்கிறது இருக்கிறதுன்னு அர்த்தத்துல இங்க போட்டுக்கலாம். இருக்கிறதுன்னு சொன்னதை விட இருக்கிறதுன்னா தமிழ்ல நல்லா புரியுது. Behind the traditional way of knowledge, justifying its thought process of elimination and withdrawal, stands an overmastering spiritual experience. அடுத்த சென்டென்ஸ் போவோம். அது என்னங்கிறத அது ஆழமானது என்னன்னு இப்ப சொல்லுவாரு. பெரிய சென்டென்ஸ். இப்ப 292வது பக்கத்தை தாண்டி போகுது அந்த ஒரு சென்டென்ஸ். Deep, intense, convincing, common to all who have overstepped a certain limit of the active mind wealth, into horizonless inner space. This is the great experience of liberation, the consciousness of something within us that is behind and outside of the universe and all its forms, interests, aims, events, and happenings. Calm, untouched, unconcerned, illimitable, immobile, free, the uplook to something above us, indescribable and unsensible, into which by abolition of our personality, we can enter the presence of an omnipresent eternal witness Purusha, the sense of an infinity or a timelessness that looks down on us from an august negation of all our existence and is alone the one thing real. Sri Aurobindoவுடைய டிபிக்கல் லாங் மியாண்டரிங் சென்டென்ஸ் மாதிரி. ஆனா அது வார்த்தையாக சரியான ஒரு குரூப் படுத்தி படிச்சா கண்டிப்பா புரியும். அப்ப அதோட ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் முதல்ல அவர் என்ன சொல்ற, ரொம்ப ஆழமாக இருக்கும், டீப். அப்புறம் இன்டென்ஸ், தீவிரமாக இருக்கும். கன்வின்சிங், நம்மளை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கும். அப்போ காமன் டு ஆல் ஹூவர், இங்கதான் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. ஓவர் ஸ்டெப்ட் certain limit of the active mind will into horizonless inner space. இது ரொம்ப ஆழமான பொருள். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த அனுபவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். இதை நான் ஒரு நோட்ஸாவே நான் எடுத்துருந்தேன்.
இது வந்து நம்ம சுவாமி விவேகானந்தாஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இதை பார்த்தோம். அதுல வந்து ஹொரைசான்லெஸ் இன்னர் ஸ்பேஸ், இது வந்து இதுக்குரிய பாட்டு. சித்தாகாஷா அப்படிங்கிற வார்த்தை வருது. அது வந்து சான்ஸ்கிரிட்ல எப்படி இருக்குன்னு இதுல இருக்கு. தமிழ்ல சிதம்பரம் வடசொல் தான், ஆனா தமிழ்ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊர் சிதம்பரம், சித் கூட்டல் அம்பரம் அப்படின்னு சொன்னா அது வந்து அதுதான் ஹொரைசான்லெஸ் இன்னர் ஸ்பேஸ். இப்ப நம்ம அங்க போனோம்னா சிதம்பரம் ரகசியம்னு ஒரு இது சொல்லுவாங்க. என்ன ஏதுன்னு போய் பார்த்தா ஒரு சின்னது இருக்கும், உள்ளுக்கு எதுவும் மற்ற நிலை தான் வெளி. ஏன்னா அது வந்து ஐம்பூதங்களில் வெளி அப்படிங்கிற கூடிய அந்த ஆகாச தத்துவத்தை குறிப்பதுதான் சிதம்பரம். ஊர் பேரும் அதுதான், அந்த ஊருக்குரிய தத்துவம் அதுதான். அந்த வெளியில் ஆனந்த வெளியில் ஆனந்த நடனம் ஆடுவர் நடராஜன் பொருளவும். அப்போ இது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் கிடைக்கும். அது எப்படி காமன் டு ஆல், எல்லாத்துக்கும் பொதுவானது. who have overstepped a certain limit of the active mind belt. அப்ப நம்ம மைண்ட் பெல்ட் நீங்க எல்லாமே ஒரு நிமிஷம் கண்ண மூடி பார்த்தீங்கன்னா ஒரு வினாடி கூட எண்ணமற்ற நிலை நமக்கு இருக்கிறதான்னு சந்தேகம். ஆனா நம்ம வந்து ஒரு தனி ஒரு பயில்கள் ஒண்ணு செய்யறோம். அது வந்து ஃபர்ஸ்ட் மேஜர் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஸ்ரீ அரபிந்தோன்னு சொல்லி சதாவை நம்ம எழுதி பேசி அது புத்தகமா வந்ததை படிச்சோம். அதுல வந்து இந்த பாஸ்கர் லீலே அவங்க சொல்லி கொடுத்து மாத ஸ்ரீ அரபிந்தோக்கு 3 நாட்களில் கிடைத்த அந்த எண்ணமற்ற அமைதி நிலை, அதுதான் ஓவர் காமன் டு ஆல், எல்லாத்துக்கும் கிடைக்கும்ன்றாங்க. எப்போ ஓவர் ஸ்டெப் சர்டன் லிமிட், அது என்னன்னு அந்த நிலையை தாண்டினா சர்டன் லிமிட் ஆஃப் தி ஆக்டிவ் மைண்ட் பெல்ட். அப்ப அந்த மைண்ட் பெல்ட்ங்கிறது ஒரு நிலை, ஒரு எல்லை. அந்த அதை கடந்து போனால் மனம் கடந்தால் என்றோ அங்க எங்க போவோம் நம்ம, ஒரு ஸ்பேஸ். அதுதான் வெளி நான் சொன்னேன், அதுதான் சிதம்பரம். அது எங்க வெளியில இல்லை, வெளியினா வெளியில இருக்கக்கூடிய வெளியில உள்ள இருக்கிற வெளி, அது இன்னர் ஸ்பேஸ், அக வெளின்னு சொல்லலாம். அதுக்கு ஹொரைசான் லெஸ் அப்படின்னு சொன்னா, ஹொரைசான் அப்படின்னு சொன்னா தமிழ்ல வந்து தொடுவானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்க எல்லாரும் கடற்கரைக்கு போனா தெரியும், மலைகள்ல இருந்தோம்னா நமக்கு தெரியும். அங்க வந்து கடலும் வானமும் சந்திக்கக்கூடிய ஒரு இடத்து தான் ஹொரைசான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஒருத்தர் நிக்கிறார் பாருங்க, அவர் கடல் யூஸ்வலா கடல் தான், நான் சொல்லவே இல்லை கடல் தான் வரணும்னு சொல்லல. அந்த இதுல பாத்தீங்கன்னா அந்த கடலோட இருக்கு, வானமும் அந்த கடலும் தொடக்கூடிய இடம் தான் ஹொரைசான் அப்படின்னு சொல்லுது. ஹொரைசான் வேற ஏதோ கேம்ஸ் எல்லாம் இருக்கு போட்டிருக்கு, அது நமக்கு வேண்டாம். இது சூரியன் உதிக்கும் போது பாருங்க நீர்ல இருந்து வருது, அந்த இடம் தான் தொடுவானம்னு தமிழ்ல நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அந்த ஹொரைசான் லெஸ், அந்த தொடுவானம் கூட இல்லை. அது வந்து நம்மளால கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தை இப்ப நீங்க வந்து மொட்டை மாடி எல்லாம் நல்ல உயரமான ஒரு இடத்துல நின்று பாத்தீங்கன்னா அந்த உலகம் உருண்டைங்கிறது நீங்க அந்த தொடுவானத்தை அப்படி பாத்தீங்கன்னா அது சுத்தி இருக்கும். அது அப்ப தொடுவானம்னு ஒண்ணு எல்லா பக்கமும் இருக்கும். வானம் தொடுகின்றது, அதுதான் தொடுவானம். ஆனால் இந்த இடத்துல அந்த தொடுவானமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அகவெளி. இப்போ மைண்ட் வென்யூ cross overstem cross ஆகி போறதுன்னு அர்த்தம். A certain limit of the active mind built into horizonless inner space. இத்தனை வார்த்தையும் தமிழ்ல ஒரு சொல் என்ன சொல்லலாம்னா கடத்தல், கடத்தல்னு ஒரு வார்த்தையை சொல்லலாம். அதாவது அந்த மைண்ட் பெல்ட் என்ன எல்லையை கடந்தவன எண்ணமற்ற நிலைக்கு போனோம்னா ஆக்டிவ் மைண்ட் பெல்ட். அதான் இன்ஆக்டிவ் மைண்ட் பெல்ட்னா அதுல வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்டிவ் மைண்ட் பெல்ட் நம்ம கடந்தோம் என்றால், அதான் இந்த தமிழ் சொல் வந்து நம்ம பல முறை நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். உள்கடை அப்படின்னு சொல்லுவோம். உள்கடை அப்படின்னு சொன்னா கடவுள் அப்படின்னு நிறைய பேர் உள்ளங்கிற ஒரு உள்ளன இன் அப்படிங்கிற சொல்ற இன்னர் ஸ்பேஸுக்கு தொடர்பு படுத்தி சொல்லக்கூடியவங்களும் உண்டு. ஆனா இன்னொரு பெரிய தமிழ் அறிஞர் சித்தர், அவர் பேர் தேமொழியார் சுவாமிகள்னு பேரு, செங்கல்பட்டுல இருந்து உத்திரப்பேரூர் பக்கத்துல ஒரு இடத்துல சமாதி இருக்கு. அவரு வந்து ஒரு தமிழ் விளக்கம் சொல்றாரு. கடவுள், கடவுள் என்பது 2 வினை சொற்களால் உருவானது. ஒரு நிமிஷம் யாராவது தனசேகரன் ஐயா முடிஞ்ச ஒரு தடவை கூப்பிட்டு பாருங்க, அவர் வந்த மாதிரி தெரியல இன்னைக்கும். நன்றி. கடவுள் அப்படின்னு சொல்றது, கடை என்றால் இந்த டிரான்சன், இந்த ஓவர் ஸ்டெப் சர்டன் லிமிட் இருக்குல்ல, அதுதான் அந்த கடை என்ற சொல்லுக்கு பொருள்.
உள் என்றால் நினைத்தல் என்று பொருள். உள்ளுதல் அப்படின்னா அதை வந்து உள்ளுதல் உயர் உள்ளல் அப்படின்னு நம்ம உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அந்த உள்ளுதல்னா நினைத்தல் என்ற பொருள். அதனாலதான் அந்த நினைக்கும் இடத்துக்கு நம்ம வந்து மனம் என்பது வேற ஒரு சொல் இருந்தாலும் உள்ளம் என்ற சொல் நமக்கு கிடைக்கிறது. உள்ளம் என்பது ஆமைன்னெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். அப்ப வந்து அந்த உள்ளம்ங்கிறது அந்த மாதிரி நினைத்தால், நம்ம எல்லாத்தையும் கடந்து நினைத்தால் இருப்பவன் தான் இறைவன். அந்த இறைவனுக்குரிய அடுத்த டெபினிஷன்ஸ் தான் இங்க கீழே வரப்போற சொற்கள். அதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. அப்ப டீப், இன்டென்ஸ், கன்வின்சிங், காமன் டு ஆல் who have overstepped a certain limit of the active mind belt into horizonless inner space. This is a great experience of liberation. அப்ப நம்ம வந்து இந்த வீடு என்று சொல்லும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். விடுதல் அப்படின்னு அர்த்தம். நம்ம இப்ப வாழக்கூடிய இந்த உலகத்தில் வாழக்கூடிய உலகத்தில் நாம் இருக்கும் வீட்டுக்கு என்ன அடிப்படை வினைச்சொல்னா விடுதல் தான் வரும். வெளியில வெயில் ரொம்ப இருக்கலாம், இப்ப ரொம்ப குளிர் இருக்கலாம். இப்போ 2 வாரம் முன்னாடி பாத்தீங்கன்னா அமெரிக்கால ஒரு பெரிய ஸ்னோ ஸ்டார்ம் வந்துச்சுன்னு படிச்சோம். பனி புயல், பேராழமான வெண்பனி இருந்து எல்லாத்தையும் உறைய வைக்கும். அப்படி வெளியில எல்லாம் போனா விரலெல்லாம் வந்துடும், -டிகிரில போயிருக்காங்க. அந்த மாதிரி கொடுமையான காலநிலையை விட்டு விட்டு ஒரு பாதுகாப்பான இடம். வெயில் இன்னும் கொஞ்ச நாள்ல கோடை வெயில், அக்னி நட்சத்திரம் எல்லாம் நம்ம உள்ள சொல்லுவோம். அந்த வெயிலோட சூட்டை தாண்டி நம்ம உள்ள வர்றது, அதை விட்டு வர்றது, ஏதாவது ஆபத்து நம்மை துரத்துனா, இப்ப அந்த மாதிரி சூழல் இல்லை. ஆனா துரத்துனா கூட அந்த துரத்தல், அந்த ஆபத்திலிருந்து அந்த ஆபத்தை விட்டு பாதுகாப்பாக வீட்டுக்குள் இருக்கல். இப்படி இதெல்லாம் வந்துட்டு வீடு என்ற சொல்லுக்கு இந்த வாழ்வில் நாம் சொல்லக்கூடிய பொருள். இதே நம்ம வந்து அகம், பொருள், இன்பம், வீடுன்னு தான் எப்பவுமே சொல்லுவோம். அறம், பொருள், இன்பம், வீடு. அப்ப இந்த நாளும் பாத்தீங்கன்னா நாளோட முடிவு வந்து வீடு. வீடு என்றால் இந்த லிபரேஷன். இப்போ திஸ் இஸ் த கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லிபரேஷன். அப்போ இந்த சர்டன் லிமிட் ஆஃப் த அட்வைஸ் ஆக்டிவ் மைண்ட் பெல்ட் இந்த ஹொரைசான்லெஸ் இன்னர் ஸ்பேஸ்க்கு நம்ம போனாலே, நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம இதே நீங்க ஒரு இதா பண்ணல, இந்த இடத்துல இருந்து நீங்க ஒரு ஆன்மீக அனுபவத்திற்காக என்ன சொல்லணும்னா, நம்ம வந்து அந்த வெளியே வரோம், உச்சி மண்டைன்னு சொல்லுவோம், அது வந்து வெளியே வரோம்னு சொல்லிருச்சு. அந்த இடத்துல நம்ம நிக்கிறோம்னாலே அந்த இடம்னா அந்த ஹொரைசான்லெஸ் இன்னர் ஸ்பேஸுக்கு கனெக்டிவிட்டி எங்க வரும், சகஸ்ரதலான்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். அதை நம்ம இது பண்ணோம்னா ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லிபரேஷன் வரும், அது வரும். அப்புறம் the consciousness of something within us that is behind the universe and outside the universe. அப்ப இந்த பிரபஞ்சத்துக்கு பின்னுள்ள ஒரு சித்தம், அதான் முக்கியமான விஷயம். The consciousness of something within us that is behind the universe and outside of the universe. அப்போ அந்த பிரபஞ்சம் தாண்டிய பியாண்ட் தி யூனிவர்ஸ்னு சொல்லலாம், அவுட் சைட் ஆஃப் தி யூனிவர்ஸ்னு சொல்லலாம். கொஞ்சம் முன்னாடி என்ன போட்டாங்க, ஓவர் ஸ்டெப்ஸ் சர்டன் லிமிட் ஆஃப் தி ஆக்டிவ் மைண்ட் பெல்ட். அது நமக்குள்ளே கூட மன எல்லையை தாண்டுகிறது. இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, behind and outside of the universe and all its forms. அந்த யூனிவர்ஸ்னு பிரபஞ்சம் இருக்கிறது. அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா உருவங்களையும் நம்ம அதற்கு பின்னாலும் அதற்கு தாண்டியும் சொல்லலாம். All its forms, all its interests, all its aims, all its events and all its happenings. இந்த 5 விஷயம் சொன்னாங்க. உருவங்கள், இன்ட்ரெஸ்ட்னா ஆர்வங்கள், எய்ம்ஸ்னா நோக்கங்கள், ஈவெண்ட்ஸ்னா நிகழ்ச்சிகள், அண்ட் ஹாப்பனிங்ஸ். அப்ப ஈவெண்ட்ஸ்க்கும் ஹாப்பனிங்ஸ்க்கும் என்னன்னா, தமிழ்ல ஒரு 2 சொற்கள் நம்ம இப்ப பயன்படுத்துவோம். முன்ன கூட ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நிகழ்ச்சி தான் பொதுவாக சொல்லுவோம். நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் நிகழ்வு அப்படின்னா இது அப்படி இருக்குமாங்கிறத நீங்க உறுதிப்படுத்திக்கங்க. நிகழ்ச்சி என்றால் நாம் வந்து ஒரு ப்ரோக்ராம் போட்டு இன்றைய மாலை ஒரு கூட்டம் நடைபெறுகிறது, இவர் தலைவர், இவர் வரவேற்பாளர், இவர் வந்து சிறப்பு அழைப்பாளர், சிறப்பு பேச்சாளர், இவர் இறுதியில வந்து நன்றி கூறுவார். இப்படி நீங்க எப்படி வேணா வச்சுக்கலாம். அப்போ அதெல்லாம் வந்து ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ஒரு கட்டமைக்கப்பட்டு நாம வந்து நடத்தக்கூடிய ஹாப்பனிங்ஸ் அப்படின்னா அது தானா நடக்கும். இப்போ வந்து சுனாமி வர்றதோ இல்லை ஒரு புயல் அடிக்குதோ அந்த ஈவெண்ட் நடக்க விடாம பண்றது, இல்ல எதிர்பார்த்ததை விட அதிகமாக கூட்டம் வந்து கூட்ட நெரிசலில் ஒரு சிலர் உயிரிழத்தல், அந்த மாதிரி சிலமெல்லாம் நடக்கும்போது நம்ம கைமீறின விஷயமா இருக்கும்.
நான் 100 பேர் ஏதோ கூப்பிட்டா ஆனா 250 பேர் வந்துட்டாங்க கல்யாணத்துலன்னு சொல்றது. இப்படி பல விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்ப நம்மளே மீறின விஷயங்கள வந்து ஹாப்பனிங்ஸ்னு சொல்லலாம். ஈவெண்ட்ஸ்லாம் ஓரளவுக்கு ஏன்னா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் தான் சொன்னேன். ஹாப்பனிங் மேனேஜ்மெண்ட் ஒரு வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. ஈவென்ட் மேனேஜர்லாம் சொல்லுவாங்க. இப்ப வந்து ஒரு பிறந்த நாளுக்கு நம்ம ஒரு நல்ல நிகழ்ச்சி நடத்துறோம் அப்படின்னு சொன்னா அந்த நிகழ்ச்சி நம்ம சொல்றோம். அப்ப அங்க வந்துட்டு கேக் வாங்குறதுல இருந்து அந்த கப் வெடிக்கிறதோ அந்த பலூன் அரேஞ்ச் பண்றதோ இல்ல அங்க மேஜிக் ஷோ நடக்கிறதோ ஏதோ பாட்டு கச்சேரியோ ஏதோ ஒண்ணு அதெல்லாம் வந்து ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் தான் சொல்றாங்க. இது வந்து எல்லா தொலைக்காட்சி இதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷனுக்கோ இல்ல ஏதோ ஒண்ணு ஒரு நடிகர் வந்து 50 ஆண்டுகள் பொன்விழா அந்த கொண்டாடுறதுன்னா அது பல பேச்சாளர்கள் அதுக்கு நிகழ்ச்சிகள் ஆடல் பாடல்கள் அதெல்லாம் ஈவெண்ட்ஸ். ஸோ வந்து ஃபார்ம்ஸ் இன்ட்ரெஸ்ட் எய்ம்ஸ் ஈவெண்ட்ஸ் அண்ட் ஹாப்பனிங்ஸ் இத்தனை விஷயம் இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும். ஆனா நம்ம எப்படி இருக்கோம்? காமா இருக்கும், அமைதியா இருக்கும். ஏன்னா அந்த ஹாப்பனிங்ஸ்ல நம்ம கையில இல்ல. சமயத்துல நமக்கு மீறின விஷயங்கள் சொல்லும் போது இழப்புகள் இருக்கலாம், இல்ல புதுசா சேர்ந்தது இருக்கலாம். அதாவது வந்தா பெருசா கொண்டாடணும் இல்ல, வீடுல துவண்டு போவதும் இல்லை, துவளவும் இல்லை. அப்போ காம் அன்டச் இதுதான். அதனால நம்ம தீண்டப்படாமல் இருக்கிறோம். அன்கன்சர்ன், அதை பத்தி கவலைப்படாமல் இருக்கிறோம். இதெல்லாம் வார்த்தைகள் பாருங்க. இதெல்லாம் அந்த நிலைக்கு போனா நம்ம இப்ப அப்படி இருக்குமானா நம்ம இல்லை. இப்ப எப்ப அது வரும்னா ஒன்லி ஓவர் ஸ்டெப் த சர்டன் லிமிட் ஆஃப் தி ஆக்டிவ் மைண்ட் போனாதான் இந்த நிலையெல்லாம் வரும். அப்புறம் அன்டச் அன்கன்சர்ன் இல்லிமிட்டபிள், அதுக்கு எல்லையே கிடையாது. அதெல்லாம் தான் இந்த சித்தாபாசத்துக்கு உண்டான இது. இம்மொபைல் என்னென்ன வார்த்தைகள் போடுறாங்க, அசையாத சலனம் இல்லாமல் இருக்கிறது, ஃப்ரீ, ரொம்ப சுதந்திரமா இருக்குது. The uplift to something above us, indescribable and unseizable. அப்ப வந்து நம்ம வந்து எதையோ ஒண்ணு மேல பாக்குறோம். அந்த பாக்குறது வந்து பாக்குறது அப்லுக்கு வந்து மேல் பார்க்கறதுன்னு பொதுவான அர்த்தம் இருந்தாலும் நம்பி அப்பா மேல இருக்கணும் பாத்துக்குவான்னு சொல்லுவோம்ல, மரம் வச்சோம் தண்ணி ஊத்திக்குவான்னு பார்த்துவோம் இல்லையா? அந்த மாதிரி தி அப்லுக் டு சம்திங் அபவ் அஸ், அதை வந்து விளக்க முடியாது. இன்டிஸ்கிரைபபிள் அண்ட் அன்சீசபிள், அதை பிடிச்சிட முடியாது. சீஸ் பண்ணதை படிச்சுக்கலாம், பிடிக்கிறது பற்றி கொடுத்தல் அது பிடிக்கவும் முடியாது. Into which by abolition of our personality we can enter. அப்ப இங்க கடைசியில் ஒரு கண்டிஷன் போடுறாரு. அது அந்த இடத்துக்கு எப்ப போனோம்னா we can enter by abolition of our personality. இப்படி மாத்தி படிச்சுன்னா into which we can enter by abolition of our personality. இந்த நிலைக்கெல்லாம் வந்து முதல்லயும் போட்டுட்டாங்க. அந்த மைண்ட் பெல்ட்டை தாண்டி போறது. அப்புறம் இந்த இடத்துல என்னன்னா பர்சனாலிட்டியை நம்ம வந்து அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னு. Into which by abolition of our personality we can enter the presence of an omnipresent eternal. அப்ப அந்த இந்த omnipresent என்ற வார்த்தைக்கு ஆங்கில சொல்லுக்குரிய நற்சொல், தமிழ் சொல், நற்றமிழ் சொல் என்னவென்றால் இறைவன். இறைவனன் எங்கும் இறைந்து கிடப்பவன். அந்த கடவுள் என்று சொல்லும் சரி, இறைவன் என்று சொல்லும் சரி, உண்மையான இறைவனுக்குரிய சொல். உண்மையான இறைவன் அப்படின்னா அந்த இறை உண்மைன்னு வள்ளலார் சொன்ன மாதிரி சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுக்காத இறைதான் அந்த இறை. இல்லாட்டி என் மதத்துக்குரியவர், என் சமயத்துக்குரியவர், என் தெருவுக்குரியவர், என் வீட்டுக்குரியவர், அதெல்லாம் குலதெய்வம் என்றெல்லாம் சொல்லி அதை குறுக்கி கொள்கிறோம் எல்லையை. இவர் எல்லாத்தையும் காரணம் பிரசன்ஸ் ஆஃப் அன் ஆம்னிப்ரெசன்ட் இட்டர்னல் விட்னஸ். அப்போ அவர் வந்து காலம் கடந்த ஒரு சாட்சி புருஷனாக இருக்கிறார், விட்னஸ் புருஷா. ஸோ அது எப்போ வரும்? அபாலிஷன் இன்டு விச் பை அபாலிஷன் ஆஃப் அவர் பர்சனாலிட்டி we can enter. அது அப்புறம் என்ன கிடைக்குது? சென்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி, எல்லையற்ற ஒரு தன்மை. நம்ம யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் வந்தாலே நமக்கு வந்து ஒரு லிபரேஷன் கண்டிப்பா இருக்கும். இது குறுகி இருக்கும் போதுதான் நம்ம யாரும் கட்டி வச்ச ஒரு இதா இருக்கும். அப்புறம் டைம்லெஸ்னஸ், காலம் கடந்த நிலை. அது இந்த இந்த இப்ப எல்லாம் நம்ம நிறைய வந்து ப்ராஜெக்ட் டைம் லைன் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க மேனேஜ்மெண்ட் எல்லாம். இப்ப தனசேகரன் ஐயா வகுப்பு எடுக்கிறாருன்னா அது இந்த நேரத்துக்கு தொடங்கணும், இந்த நேரத்துக்கு முடிக்கணுங்கிற ஒரு இதெல்லாம் இருக்கும். இந்த மாணவர்கள் அந்த நேரத்துக்கு வரணும், இடமும் இருக்கும், நேரமும் இருக்கும். ஆனா இந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னா அந்த டைம்லெஸ்னஸ். அப்போ வந்து உண்மையிலே நான் ஒரு முறை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், 7 மணிக்கு ஆரம்பிச்சு 8 மணிக்கு மாலை இல்லை, அது வந்து உண்மையான வகுப்பு நேரம் அல்ல. தமிழ் படிக்க ஆர்வமுள்ள தமிழை தாய்மொழி அல்லாத மாணவர்கள் கிட்ட படிக்கிறாங்க. எப்போ படிக்கிறாங்க? கடந்த 13 ஆண்டுகளா நடந்துட்டு ஆசிரம் பள்ளியில. அதுக்கு முன்னாடி 2003-2004
மூத்தவர்களுக்கு தமிழ் சொல்லி கொடுத்துருக்கு, அதாவது பள்ளி மாணவர்கள். இது ஒரு நிலை. அப்போ ஒரு நாள் நடந்த நிகழ்ச்சி என்னன்னா, 7 மணிக்கு தொடங்கி 8 மணி 7:40 சிலர் என்ன பண்ணா போர்டு சொல்லி பசிக்குதுன்னு சொன்னவங்க எல்லாம் இருக்காங்க. ஏன்னா அவங்க பாவம் குரூப்ல எல்லாம் மத்தியானம் 1:45 1:50க்கு பள்ளி ஆரம்பிச்சா 4 மணி வரைக்கும் பள்ளி இருக்கும். அதுக்கு பிறகு 4:30 5 மணிக்கு ஆரம்பிச்சு குரூப் ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். அது ரொம்ப கடுமையான பயிற்சி, ஜிம் இருக்கும், நீச்சல் இருக்கும், எல்லாம். அதெல்லாம் முடிஞ்சு எப்படி பசிக்கும் அதுவும் வந்து அவங்க எல்லாம் வந்துட்டு அதிகபட்சம் 18 வயசுக்குள்ள இருக்கு. அதிகபட்சம் நான் சொல்றேன். அது வந்து 9, 10ல இருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க இருக்காங்க, +2 வரைக்கும் வச்சுக்கோங்க. அப்போ அவங்க அதெல்லாம் மீறி அன்னைக்கு ஒரு பையன் பேர் பரத் சிசோடியான்னு பேரு, 7 மணிக்கு தொடங்கி 8 ஆச்சு, 9 ஆச்சு, 10 ஆச்சு. நானும் அதே எனர்ஜி லெவல்ல இப்ப பேசிட்டு இருக்க மாதிரி கத்து கொடுத்துட்டு அந்த மாணவரும் அதே எனர்ஜி லெவல்ல நல்லா கத்துக்கிட்டே இருக்காரு. விட்டுருந்தா நாங்க 11 மணி வரைக்கும் கூட போயிருப்போம். கீழே வந்து ஒரு சத்தம், கேட்டை பூட்டணும், we want to close the gate please, call your class, cancel it அப்படிங்கிற மாதிரி அவங்க கீழே இருந்து சத்தம் போடுறாங்க. enough of your classங்கிற மாதிரி சொல்றாங்க. அதான் அது ஏன் அன்னைக்கு பொதுவா 8 மணிக்கு அவங்களே கேட்டை பூட்டிடுவாங்க. அன்னைக்கு சில இந்த ட்ரெஸ் ரிஹர்சல்னு சொல்லுவோம். ஏதாவது நீங்க எல்லாம் வரும்போது தரிசன நாட்கள் பக்கத்துல ஒரு மாலையில சில நிகழ்ச்சிகள் நடக்கும். அது நடனமா இருக்கலாம், நாடகமா இருக்கலாம், அந்த கலவையா இருக்கலாம். அதுக்குண்டான பயிற்சி அது அப்படியே நடத்துவாங்க. அந்த நேரம் வச்சு அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சப்போ அந்த அதுல இருந்து அவங்களுக்குலாம் உணவெல்லாம் கூட பரிமாறணும். சிறப்பு உணவா இருக்கும் பஃபே சிஸ்டத்துல. இதெல்லாம் அங்க நடந்திருக்கும். அந்த காரணத்தினால பாத்தீங்கன்னா நாங்க நேரத்தை பத்தி கவலைப்படாம படிச்சுட்டே போவோம். அப்போ அந்த டைம்லெஸ்னஸ் தான் நம்ம உணர்றோம். அன்னைக்கு கேட் சாப்பிட்டுன்னு எவ்வளவு நேரம் படிச்சிருப்போம்னு எங்களுக்கு தெரியாது. நம்ம ஊர்கள்ல தெருக்கூத்தெல்லாம் அப்படிதான் வரும். எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கணும்னு சொல்ல முடியாது, எப்ப முடியும்னு சொல்லாது. விடிய விடிய பார்த்துட்டு இருக்கிற காலமெல்லாம் இருக்கு. லுக்ஸ் டவுன் அப்பான் அஸ். இதுல என்ன ஒண்ணுன்னா ஒரு சூட்சுமா இருக்கு, இது நல்லா கவனிங்க. மேல வந்து சென்ஸ் ஆஃப் தட் லுக்ஸ் டவுன் மேல இருந்து ஃப்ரீ தி அப்லூஃப் டு சம்திங். நம்ம மேல பார்க்கணும்ன்றது வந்துச்சு. சம்திங் above us, indescribable, unseizable, abolition of our personality we can enter. The presence of an omnipotent eternal witness Purusha, the sense of an infinity or a timelessness that looks down on us. இங்க பாருங்க, இப்ப இதே ஒரு வார்த்தை டவுன் அப்பானஸ்ங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை போட்டுன்னா நம்ம வந்து ஒரு கேவலமா கீழே பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனா அது மேல இருந்து பார்க்கறதுங்கிற பொருள்ல தான் இங்க இருக்கு. அதனால லுக்ஸ் டவுன் ஆன் us from an august negation of all our existence and is alone the one thing real. அது எது பார்க்குதுன்னா ஒன் திங் ரியல். அது ஒன்றுதான். தமிழ்ல அதுக்கும் ஒரு சொல் இருக்குன்னா மெய்ப்பொருள். அதை தாண்டி நீ ஒரு பொருள் இல்லை. அப்போ ஒன் திங், திங்னாலே பொருள் தான், ரியல்னா மெய். அப்ப ரியல் திங் அப்படின்னு திங் ரியல்ங்கிறது மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருள் வந்தவுடனே அது வந்து மேல இருந்து பார்க்குது. ஆனா நமக்கு ஆகஸ்ட் நெகேஷன் ஆஃப் ஆல் அவர் எக்ஸிஸ்டன்ஸ். இங்க என்ன வார்த்தைன்னா, இது ஆகஸ்ட் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த மாதிரி ஒரு மந்தா அப்படின்னு நம்ம தோணும். ஆனா ஆகஸ்ட் அப்படின்னா ஒரு கம்பீரமான அப்படின்னு. ஏன்னா இதுல யோசிச்சு பாருங்க. இப்போ இன்னொரு சின்னதா ஒரு ஜிகே மாதிரி போனா இதையும் இன்னும் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். புதிதாக வந்தவருக்கு மீண்டும் புதிதாக சொல் கேட்பதாக இருக்கும். இப்போ ஜூன் ஜூலை வரைக்கும் பிரச்சனை, ஜூலை இல்லை ஜூன் வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதுல வந்து நம்பர் கூட வருது இல்லை. ஆனா ஜூலை ஆகஸ்ட்க்கு அப்புறம் இருக்கிற மாசத்துக்கு நம்ம என்ன சொல்றோம், செப்டம்பர் அப்படின்னு சொல்றோம். SCPT செப்ட்னாலே பிரெஞ்சிலேயே செப்ட் அப்படின்னாலே செப்ட் அப்படின்னா 7ன்னு அர்த்தம். நம்ம இதுலயும் சப்த கன்னியர், சப்த ரிஷி, சப்தகிரி, சப்தஸ்வரம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்ப சப்தனாலே 7ன்னு அர்த்தம். சமஸ்கிருதத்திலும் சரி, ஆங்கிலம் அந்த எல்லா மொழிகள்லயும் சரி. இப்ப செப்ட்னா 7, பிரெஞ்சுல செப்டாம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப 7ஆவதுன்னு வருது. அப்புறம் அக்டோ, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆக்டோபஸ் அப்படின்னாலே 8 கால்கள். அப்ப ஆக்டோனா 8. அப்புறம் வந்து நவம்பர் நவராத்திரி அந்த மாதிரி நவதானியம் எல்லாம் 9. அப்புறம் டிசம்பர் வந்து 10. ஆனா இந்த செப்டம்பர் வந்து 9வது மாசமாகவும், அக்டோபர் வந்து 10ஆம் மாசமாகவும், நவம்பர் 11வது மாசமாகவும், இது வந்து டிசம்பர் 12வது மாசமாகவும் இருக்கு. அப்போ எங்கேயோ கோளாறு ஆயிடுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஜூலை அப்படிங்கிறது ஜூலியஸ் சீசர் பேரால வந்தது. இது முதல் இது. 2வது வந்து
அதுக்கு அடுத்து வந்து அவர் அகஸ்டஸ் ஒருத்தர் இருக்காரு. அகஸ்டஸ்ங்கிறவர் ஆகஸ்ட்ங்கிற பேர்ல ஒரு மாதத்தை உருவாக்குறாரு. ரெண்டும் அதுக்குதான் இங்கிலீஷ்ல இன்டர் கேலரின்னு சொல்லுவாங்க. கேலரின்னா கேலண்டர். அதுக்கு நடுவுல பூத்திட்டாங்க இந்த 2 மாசத்தை. அதான் 12 நாடு. அப்பெல்லாம் 10 மாசம் தான். கர்ப்பகாலமும் 10 மாசம், கேலண்டருக்கும் 10 மாசமா தான் இருந்திருக்கு. அந்த ஆகஸ்ட் அப்படின்னு சொன்னா அகஸ்டஸ் அப்படின்னா ரொம்ப கம்பீரமான அப்படிங்கிற ஒரு அர்த்தம். இங்க ஒரு வார்த்தை ஸ்ரீ அரவிந்த் எப்படி போறாரு பாருங்க, கம்பீரமான மறுதளித்தல் அப்படின்னு. இது எப்படி இருக்குன்னு பாருங்க. Down on us from August negation of all our existence. அப்போ சில விஷயம் சொன்னார் யூனிவர்ஸ். அந்த வார்த்தையில இருக்கிறது ஆல் அவர் எக்ஸிஸ்டன்ஸ். பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, behind and outside of the universe and all its forms, interests, aims, events and happening. இத்தனைக்கும் எக்ஸிஸ்டன்ஸ் வர்றதுதான் அந்த விஷயம். அதை பூரா இதை நெகேட் பண்ணிடு. எது அந்த ரியல் ஒன் திங், இதெல்லாம் உண்மை இல்லப்பா, உண்மை மாதிரி தோற்றம் உள்ளது அப்படின்னு சொல்லி நெகேஷன் ஆஃப் ஆல் அவர் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் இஸ் அலோன். இது வந்து நிதானமா இஸ் அலோன் தி ஒன் திங் ரியல் அப்படின்னு. இதை வந்து திருப்பி 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 படிச்சு அதை தியானிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த தியானித்தம்னா இந்த நிலையில்தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இதுதான் ஞானம். அப்போ deep, intense, convincing, common to all who have overstepped a certain limit of the active mind built into horizonless inner space. This is the great experience of liberation, the consciousness of something within us that is behind and outside of the universe, all its forms, interests, aims, events and happenings, calm, untouched, unconcerned, illimitable, immobile, free, the uplook to something above us, indescribable and unseizable, into which, by abolition of our personality, we can enter the presence of an omnipresent eternal witness Purusha, the sense of an infinity or a timelessness that looks down on us from an august negation of all our existence and is alone the one thing real. இது வந்து ரொம்ப சென்டென்ஸை நீங்க திருப்பி திருப்பி பாராயணம் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப அழகான சொற்கள். இதை வந்து ஒரு நித்திய பாராயணம் மாதிரி படிச்சாலும் பல அனுபவங்கள் நம்மளை நமக்கு கொடுக்கும். அடுத்த சென்டென்ஸ் போவோம். இதுலயே வந்து நம்ம 292வது பக்கத்துக்குள் நுழைந்திருக்கோம். This experience is the highest sublimation of spiritualized mind, looking resolutely beyond its own existence. நம்ம இதை ஒரு தடவை நிதானமா படிங்க. Yes, sir. This experience, and the sentence, sir. Nandri, sir. This experience is the highest sublimation of spiritualized mind, looking resolutely beyond its own existence. இப்போ அதுக்கு வந்து சப்ளிமேஷன்ங்கிறது நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம். கெமிஸ்ட்ரியில எல்லாம் வரக்கூடியது. இப்போ சாலிடா இருக்கிறத கொதிக்க வச்சா லிக்விட் ஆகி அப்புறம் தான் கேஸ் ஆகும். இதுதான் வந்து கெமிஸ்ட்ரியிலயோ பிசிக்ஸ்லயோ நம்ம சொல்றது. எடுத்த உடனே அது வந்து உருகி இருக்கிறது திரவ நிலையாகி அப்புறம் அது பாயிலிங் பாயிண்ட் போனோம்னா ஆவியாக மாறுது. சொல்லுங்க வசந்தமா. சார், இந்த வேர்டுக்காக நாங்க தமிழ் தேடினோம் சார். சுப்ரீம் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது சரிங்கம்மா, டிரான்ஸ்லேஷன்ல கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ண அப்போ வந்து உயர்த்தப்படுதல் அப்படின்னு வந்தது. நிலை உயருதல். அது வந்து நம்ம பகவான் யூஸ் பண்ற இடம் உயர்த்தப்படுதல்னு. அதுக்குதான் நான் வரேன். அதாவது இப்போ ஒரு ப்ராசஸ்ல ஒரு ஸ்டேஜை தாண்டி அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது அப்படின்னா உயர்த்தப்படுதல் தானே. வேப்பரை உயர்ந்து தானே போகும். எந்த வேப்பரும் பொதுவா கீழே போகாது, இல்லை மேலதானே போகும். ஆவியா இருக்கு. கரெக்டா? அது வந்து லிக்விட் வேப்பர் ஆகுது அல்லது சாலிட் வேப்பர் ஆகுது. தட் இஸ் a change of state இல்லையா, நிலை உயர்த்தப்படுதல். அதுதான் உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட். நீங்க சொல்றது சரிதான். நான் வந்து
இதுல இருந்து இங்க எதுன்னா ஹையஸ்ட் சப்ளிமேஷன் ஆஃப் ஸ்பிரிச்சுவலைஸ்ட் மைண்ட். நீங்க சொன்னபடி இது கொடுக்கும் ஆன்மீக மனம். அது சப்ளிமேஷன் உயர்ந்ததுன்னா எதுக்கு? அதுதான் அதுலயே உச்சகட்டமான உயரும். This experience is the highest sublimation of spiritualized mind, looking resolutely beyond its own existence. Resolutely ஒரு தீர்மானமா பாக்குது, தன்னுடைய தளத்திலிருந்து அதையும் தாண்டி போகுது. சொல்லுங்கம்மா. தேங்க்யூ சார். முந்தின லைன்ல வந்து அவர் அந்த சாதாரண நிலை, அதுல இருந்து அதாவது நான் என்பதெல்லாம் மறந்து அப்படி அங்கிருந்து டிவைன் மட்டும் இருக்கிற அப்சல்யூட் ரியல், அதுக்கு போக சொன்னதோட இது கனெக்டட், அப்படிதானா சார்? அதேதான். அது வந்து நமக்கு சாவித்திரியில வந்து ஒரு இடம் அவர் சொல்றாரு, டெத் பேசும்போது forget yourself, forget சத்யவான், go to the high state, அந்த மாதிரி. அப்ப இந்தியா அந்த வார்த்தை தொடக்க வரிய திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறாங்கல்ல. ஏன்னா அங்க வந்து முதல்ல அந்த சென்டென்ஸ் வரும்போது இங்க வந்து ஓவர் மாஸ்டரிங் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த பேரா ஆரம்பிக்கும் போதே வருது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டிஸ்கிரைப் பண்றதுதான் இந்த டீப்ல இருந்து இந்த நம்ம படிச்ச அதுக்கு முந்தின சென்டென்ஸ். அதுக்கப்புறம் அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் விளக்குறாரு. அதுதான் உச்சகட்ட சொன்னமா உயர்வு நிலையின் உச்சகட்டம். அது எதோட உயர்வு நிலையின் உச்சகட்டம்னா ஆன்மீகப்படுத்தப்பட்ட மனதின் உச்சகட்டம். அந்த நம்ம வந்து மைண்ட் பெல்ட், ஆக்டிவ் மைண்ட் பெல்ட் தாண்டினா கிடைக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் மைண்ட், அதுல கிடைக்கிற உச்சகட்ட ஒரு அனுபவம். அது என்ன பண்ணுது? லுக்கிங் ரெசல்யூட்லி. இந்த ரெசல்யூட் அப்படின்னாலே தீர்மானமான அப்படின்னு அர்த்தம். ஃபர்ம் ஆர் டிட்டர்மின், அன்வேவரிங், சலனம் இல்லாம சஞ்சலப்படாம இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ வந்து அல்லாம அதுல என்ன ஒரு வார்த்தை போட்டுக்கோங்க, ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், அன்டை அப்படிங்கிற. அப்ப கட்னான்னு சொல்ல பாருங்க, கட்டெடுக்கும், அதுல இருந்து நம்ம விடுவிக்கப்பட்டோம்னா அங்க ரிலாக்ஸ் தான் இருக்கு. ரிசால்வர் அப்படின்னு சொன்னாலே லாட்டின்ல வந்துட்டு firm in purpose, our belief, steadfast, characterized by resolution, determined. அப்ப அந்த பொருளை தான் வருதுங்க. இப்போ இந்த இடத்துல அந்த ரெசல்யூட்லி பியாண்ட் இட்ஸ் ஓன் எக்ஸிஸ்டன்ஸ். அப்ப தன்னுடைய பொதுவா யோசிச்சு பாருங்க, எதையும் நம்ம வந்து விட்டு கொடுக்க மாட்டோம். ஐயா வந்து இறங்கி களத்துல இறங்கி செஞ்சிருக்காரான்னு தெரியல. தேவதாஸ் ஐயா நீங்க சொல்லுங்க, அந்த பூதான் இயக்கத்துல நீங்க வந்து அப்ப இயங்குனீர்களான்னு மட்டும் சொல்லுங்க. அந்த காலகட்டத்துல பேசுற நிலையில தான் சொல்லலாம். சொல்லுங்க ஐயா. பூதான் இயக்கத்துல நீங்க வந்து களத்துல இறங்கி யாராவது ஒரு நிலக்கிழாரிட்ட நிலம் வாங்கி அந்த பஞ்சமி நிலமாக மாற்றி இல்ல மற்றவர்களுக்கு கொடுத்தீங்களா? அது ஒரு தொண்டராக பணிபுரித்திருக்கீங்களான்னு கேக்குறேன். இல்ல, பணிபுரியது. சரி. ஆனா நம்ம ஒண்ணு யூகிக்கலாமல்ல, கொடுக்கறவங்க எல்லாம் அப்படி மனமும் வந்து கொடுத்துருப்பாங்களா? 100 ஏக்கர் இருக்கு அப்படின்னு ஒரு 80 ஏக்கர் 90 ஏக்கர் எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்து 10 ஏக்கர் மட்டும் நீங்க வச்சுக்கிறதுன்னு சொன்னா எத்தனை பேர் அதை வந்து சந்தோஷமா ஏற்றிருப்பாங்க? கேட்கறவங்க எல்லாம் கொடுத்துருப்பாங்களான்னு கேக்குறேன். அப்படிப்பட்ட ஊழியர்கள் கூட பழகி இருக்கேன். இல்ல, இயல்பா வள்ளல் தன்மை உள்ளவங்களை சொல்ல, சாதாரண ஒரு நிலக்கிழா என்ன 100 ஏக்கர் இருக்கு, இன்னும் ஒரு 100 200 3 தலைமுறை 7 தலைமுறைக்கு நான் சொத்து சேர்க்கணும்னு நினைக்கிற மனப்பாங்கு உள்ளவங்க கிட்ட நிலத்தை எளிமையா வாங்கி கொடுக்க முடியுமா? கடினம் தான். அத என்ன நான் சொல்றேன்னா, ஒரு 6 அடி நிலமே சொந்தமான நம்ம சொல்லும் போது இந்த இடத்துல பாருங்க, அந்த பியாண்ட் இட்ஸ் ஓன் எக்ஸிஸ்டன்ஸ், நம்ம இருக்கக்கூடிய இந்த உலகம் இதுல இருந்து அதை தாண்டி போகும். பியாண்ட் இட்ஸ் ஓன் எக்ஸிஸ்டன்ஸ் போகணுங்கிற அந்த ரெசல்யூட், அந்த ஒரு பிடிவாதமா இருந்தாதான் முதல்ல நம்ம நிலத்தையே கொடுக்க அநியமாக இருக்க மாட்டோம். ஆனா அங்க பாத்தீங்கன்னா this experience is the highest sublimation of spiritualized mind, looking resolutely beyond its own existence. இதுக்கு வந்து இன்னொரு ஆன்மீக சொற்பொழிவுல நான் கேட்ட ஒரு எடுத்துக்காட்டு என்னவென்றால், இந்த ரோலர் கோஸ்டர்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது ஒரு வகையான விளையாட்டு. நம்ம எல்லாம் வந்து அதிகபட்சம் நம்ம ஊர்கள்ல பார்த்தா அந்த ராட்ன தூரியுமாங்க, கோயம்புத்தூர் பக்கம்லாம் அந்த ஜெயண்ட் வீல், ராட்னம் சின்னதா 4 மட்டும்தான் இருக்கும். இது வந்து ஜெயண்ட் வீல் பெருசா ஒரு வட்டமா இருக்கும். அதுல மேல இருந்து கீழே இறங்கும்போது அடி வயிற்றுல அப்படி இது பண்ற மாதிரி இருக்கும். அதுல வந்து இந்த நம்ம அந்த மாதிரி ஒரு இடத்துல போகும்போது எல்லாரும் இருக்க புடிச்சுக்குவாங்க இல்லையா?
நம்ம எல்லாருமே அதை அனுபவிச்சிருப்போம். அந்த இதுல போனோம்னா அப்படி போய் அப்படி தலைகீழ அப்படி வந்து இப்படி போகணும். ஜெயன்பிலும் மேல போய் கீழே இறங்கும் அவ்வளவுதான். இதுல வந்து அப்படி போய் அப்படி தலைகீழ வந்து இப்படி போகும். ஆனா நல்லா அந்த ரயில்வே லைன்ல போயிட்டே இருக்கும். ஆனா அது ஏன் நம்ம இறுக்கமா பிடிச்சிக்கணும், நமக்கு பழக்கம் இல்லாம வந்தது. தலைகீழா தான் கண்டிப்பா விழுந்துருவோம் பயம் நிச்சயமா நமக்கு வரும். வௌவால் ஒண்ணுதான், அதுக்கும் ஒரு கிளிங் இருக்கும். அது வந்து அந்த மரத்தை பத்தி கொண்டுதான் தலைகீழா தூக்கிட்டு இருக்கும். மற்றபடி எல்லாரும் நிமிர்ந்து இருக்கணும்னு நம்ம பார்ப்போம். அது ஒண்ணுதான் தலைகீழா இருக்கும், ஆனாலும் அதை பற்றி கொண்டுதான் இருக்கும். அப்போ வந்து அதை விடாது. ஆனா இந்த ஸ்பிரிச்சுவலைஸ்ட் மைண்ட் என்ன பண்ணுவோம், அந்த ஆக்டிவ் மைண்டான எண்ணம்ங்கிற அந்த பொதுவான ஓன் எக்ஸிஸ்டன்ஸ்ல இருந்து அதை தாண்டி பிடிவாதமா அந்த போனாதான் அது ஆன்மீக மனமாகும். அப்பதான் இந்த உச்சபட்சமான ஒரு இந்த உயர்நிலையான ஆன்மீக அனுபவம் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஓடி விட்டது. கொஞ்சம் வேகமா கட்டினா ஓடிடுது, சில நேரம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. இப்ப நிறைய விஷயங்கள் இதுல வரும், கொஞ்சம் கொஞ்சமா வைப்போம். அதாவது ஒரே படமும் போட்டுட்டு இந்த ரோலர் கோஸ்டர்ன்றது இப்படி இருக்கும். இதுல பாருங்க, இந்த இடத்துல வந்து அப்படியே தலைகீழா இருக்கு பாருங்க, தெரியுதா படம்? அப்படியே தலைகீழா போகும்போது இது எங்கெங்கெல்லாம் வளைஞ்சு நெளிஞ்சு இதுல போவோம். இப்ப போகும்போது பாருங்க தலைமுடியெல்லாம் அப்படி பறக்குறது தெரியுது. அப்போ எல்லாம் வந்து ஒரு சிலர் தான் இப்படி கையை விட்டுட்டு இருப்பாங்க. அது அப்படி இப்படி போகும்போது தலைகீழா போகும்போது பாருங்க, இதுல கம்ப்ளீட் இது வந்து ஜெயண்ட் வீல் இல்லை, அதுக்கு மேல அது. அப்போ வந்து அது பழக்கம் இல்லாத ஒன்று நம்ம போகும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா நமக்கு வந்து தலை சுத்தமா இருக்கும், அடி வைத்த இது பண்ற மாதிரி இருக்கும். போட்டு போகும். சரி, தெரியுதான் பார்ப்போம். பார்க்காம போறது. கொட்டும் மழையில் நடு Every roller coaster around the world has a standout moment. Whether you enjoy the whole thing or not, there's always that one element on it that makes you go. Whether it be a super fast launch that should be illegal, a crazy drop or hill that makes you feel like you've been flung out of your seat 5 miles away, or even just a part of the ride that leaves. இதான் நான் சொன்ன தலைகீழா போறது. இந்த இடத்துல பாருங்க அப்படியே தலைகீழா இருக்கும். அந்த தலைகீழா போகும்போது அந்த you feel like you've been flung out of your seat. அது பேச்சு இது பண்ணிட்டு இருக்கு. பாருங்க அப்படியே தலைகீழா இருந்து அப்படி திரும்பி அப்படி திருப்பி இப்படி திரும்பி லெஃப்ட் ரைட் எடுத்து உள்ள போகுது. சரியா? இப்போ இது மாதிரி இருக்கும்போது நம்மளால வந்து கண்டிப்பா அதை ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனாலதான் வந்துட்டு பியாண்ட் இட்ஸ் ஓன் எக்ஸிஸ்டன்ஸ், நம்ம எக்ஸிஸ்டன்ஸ் இந்த நிலையில இருக்குது, தலைகீழா போனா நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்க, பள்ளி வேற எதுவும் ஒண்ணு பள்ளி இருக்காது, தூரத்து மேல நமக்கு தலைகீழா இருக்கு. நம்ம வேற எந்த அந்த காலுக்குள்ள ஒரு ஜவ்வு இருக்கும், அதை பேக்கப் பண்ணி பிடிச்சிட்டு மேல அந்த மாதிரி எல்லா விலங்குகளாலும் முடியாது. அதெல்லாம் வந்துட்டுதான் நம்ம வந்து அந்த ஓன் எக்ஸிஸ்டன்ஸை தாண்டி அதெல்லாம் அதோட எக்ஸிஸ்டன்ஸ் அந்த மாதிரி அமைப்பு இருக்கு. எல்லாத்துக்கும் அது இல்லை, ஞாபகம் வச்சிருக்கேன். 10 செகண்ட்ஸ் போலாம். Okay, no one who has passed through this liberation can be entirely free from the mind and its meshes, but one is not compelled to linger in this experience forever.
இப்ப இதுதான் வந்துட்டு நல்ல ஒரு வித்தியாசம். ஸ்ரீ அரவிந்தர் மட்டுமே அந்த மாதிரி சொல்லுவாங்க, வேற எந்த ஆசிரியர் பெரியவரும் சொல்ல வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது பழமை பற்று அதிகமாகும். பழமையானது ஆரம்பிச்சாரு, அதுலதான் இந்த மாதிரி ரிசல்ட் வரும். No one who has not passed through this liberation can be entirely free from the mind and its meshes. மெஷஸ்க்கு அவங்களுக்கு தெரியும், இந்த கம்பி வலை முள்வேலின்னு சொல்லுவோம், மெஷன் போடும். அந்த மனம்னு ஒன்று இருக்கு, மனதுக்கு சில மெஷஸ் இருக்கு, அதோடைய எல்லைகள், அதாவது கட்டுமானங்கள்னு சொல்லுவோம். ஆனா இந்த இது வந்து no one who has not passed through this liberation can be entirely free அப்படின்னா வந்துட்டு இந்த விடுதலையை அடையாமல் அல்ல விடுதலை தாண்டி செல்லாததால கண்டிப்பா மனதையோ மனதின் பற்றுகளையோ விட முடியாது, அதுல இருந்து விடுபட முடியாது. பட் ஒன் இஸ் நாட் கம்பல் டு லிங்கர் இன் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார்எவர். இங்கதான் ஒரு கொடி வைக்கிறாரு. அந்த லிபரேஷன் சொல்றது முக்தி கிடையாது. ஒரு நிலையில இருந்து ஒரு வீடு, அது ஒரு பாசிங் மாதிரி. எப்படி நம்ம வந்து ஃபிளைட்ல எல்லாம் போறோம்னா லாவுட்ல கொஞ்ச நேரம் அந்த பாஸ்போர்ட் விசா மற்றதெல்லாம் செக் பண்ணிட்டு நம்மளை காக்க வச்சுட்டு அப்புறம் ஃபிளைட்ல ஏற்றுனாலும் அந்த மாதிரி ஒரு இடைப்பட்ட நேரம் தானே தவிர 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட நம்ம காத்திருக்க வேண்டி வரலாம். ஆனா அவ்வளவுதான் அதோட இது. அங்கேயே நம்ம இருக்க முடியாது. நம்ம வந்து இப்ப ஏதாவது வெளிநாடு போகணும்னா அதை தாண்டி வானூர்தியில நம்ம ஏறிக்கணும். அந்த ஏறினாதான் நம்ம போக முடியுமே தவிர நம்ம இல்லாட்டி நம்ம இங்கேயே உட்கார வேண்டும். அதனால ஒன் இஸ் நாட் கம்பல் டு லிங்கர்னா அதிலேயே நினைச்சுட்டு அதிலேயே இருக்குது. லிங்கர் இன் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார்எவர். எப்பவுமே இதுலயே இருந்து இப்ப இது ரொம்ப நல்லா இருக்கு, நம்ம இங்கேயே இருந்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 11th இருக்கோம், நல்லா ஏதோ அவங்க எல்லாம் ஃபுட்டு கொடுக்குறாங்க, ஏதோ சில நேரம் ஃபிளைட் எல்லாம் லேட் ஆச்சுன்னா ஃபுட்டு கொடுக்குறாங்க, இல்ல 5 ஸ்டார் ஹோட்டல்லே தங்க வைக்கிறாங்க. நீங்க எக்ஸிக்யூட்டிவ் இதுல போனீங்கன்னா உங்களை வந்து ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல்ல தங்குறாங்க ஃப்ரீயா, அதாவது அவங்களுடைய செலவுல தங்க வைக்கிறாங்க. இப்போ இப்படியே நம்ம இருந்துக்கலாம், நம்ம எந்த வேலையும் செய்வோம்னா 3 வேளை சாப்பாடு கிடைக்குது, நல்ல ரூம் அப்படின்னு சொல்லி இருக்க முடியாது. அது வந்து அது நம்மளுடைய நோக்கம் அல்ல. ஆனா அப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. So no one who has not passed through this liberation can be entirely free from the mind and its meshes, but one is not compelled to linger in this experience forever. இதுதான் வந்துட்டு நம்ம இன்டெக்ரல் கூட வரக்கூடிய ஒரு தன்மைன்னு சொல்லுவோம். அடுத்தது great as it is only the mind's overwhelming experience of what is beyond itself and all it can conceive. இங்க ஒரு ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. ஏன் அது வந்து லிங்கர் பண்ணும், ஏன் அதுல இருக்கக்கூடியாதுங்கிறது ஒரு காரணத்தை சொல்றாரு. as it is great, அது வந்து பெரிய ஒன்றுதான். ஆனா அது என்னது, it is only the mind's experience and it is only the mind's overwhelming experience. அந்த எம் கேபிட்டல் போட்டுருக்காரு, இறை மனம் தான், சந்தேகமே வேணும். அதனால எம் வந்து கேபிட்டல் போட்டுருக்காரு. அதுக்கு முன்னாடி போட்டது வந்து மைண்ட் அண்ட் இட்ஸ் மென்ஷன்ஸ்ல வந்து அது ரொம்ப சின்னதா தான் அந்த கேபிட்டல் லெட்டர் போடாம ஸ்மால் போட்டுருக்காரு. ஏன்னா இது சாதாரண மனம், மனித மனம், அதற்கு உரிய குறுகிய சந்தைகளும். ஆனா இது வந்து இறை மனம். அதுக்கு வந்து ஓவர்வெல்மிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்படி புலகாங்கிதமா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தாண்டி ஒரு மிகச்சிறந்த அனுபவம். அங்க வந்து என்ன பண்ணாரு, சப்ளிமேஷன் ஒரு பார்த்தாரு. அதுக்கு ஈக்குவலண்டான இதுதான் ஓவர்வெல்மிங் எக்ஸ்பீரியன்ஸ். வாட் இஸ் பியாண்ட் இட் செல்ஃப், தன்னை தாண்டிய ஒரு நிலை. அண்ட் ஆல் இட் கேன் கன்சீவ். அதனால என்னென்ன சொல்றல தமிழ் அடிக்கடி நினைச்சு பார்க்கவே இல்லப்பா, நினைச்சு பார்க்க முடியாத ஒண்ணு நம்ம சொல்லுவோம். கனவுல கூட நம்ம நினைச்சு பார்க்க முடியாதுதான் சொல்லுவோம்ல. அதான் ஆல் இட் கேன் கன்சீவ். அதனால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத ஒன்று. ஆனால் உண்மையில அது அந்த நேரம் தான் இருக்கும். கிரேட் ஆசிட் இட் இஸ் ஒன்லி அப்படிங்கிறது. அது வந்து ஒரு மனதின் அனுபவம் தான், மனதின் உச்சக்கட்ட அனுபவம். ஓவர்வெல்மிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் இட் வாட் இஸ் பியாண்ட் இட் செல்ஃப் அண்ட் வாட் இஸ் all it can conceive. அப்புறம் அடுத்த லாஸ்ட் சென்டென்ஸ் இந்த பேராகிராஃப் முடியுது. அதோட உங்களுடைய பயிர்களை நம்ம நிறைவு செய்வோம். It is a supreme negative experience, but beyond it is all the tremendous light of an infinite consciousness, an illimitable knowledge, an affirmative absolute presence. இது நிறைய பேர் இங்கிலீஷ் படிக்கும்போது அஃபர்மேட்டிவ்னு படிப்பாங்க. அதோட சென்டென்ஸ் வந்து அஃபர்மேட்டிவ்னு படிக்கணும். ஏன்னா FIRM நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஃபர்ம்னு வரும். ஆனா சில பேர் அஃபர்மேட்டிவ் ஆங்கில கற்றுக் கொடுக்குறவங்களே சில பேர் இந்த மாதிரி சொல்றது பார்த்து கற்றுக் கொடுத்து பாருங்க. asserted that something is true or correct as it the answer is. அப்ப அஃபர்மேட்டிவ் வந்து பாசிட்டிவ்ங்கிற பொருள்ல தான் நம்ம எடுத்துக்கணும். கேட்டிருக்காரு, சாரி.
Affirmative. 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 ஸோ அஃபர்மேட்டிவ் அப்படின்னு வரும். அஃபர்ம்னு சொல்லிடாதீங்க. இட் இஸ் அ சுப்ரீம் நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப அந்த அந்த மனம் தாண்டிய நிலை என்பது நெகட்டிவ்னா இது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த அந்த மாதிரி ஒரு ஆகாத ஒன்றுன்னு நினைக்காதீங்க. இது உங்களுக்கு எல்லாம் வேற மாதிரி சொல்றதுன்னா நம்ம செக்ஷன் இதுல இருக்கக்கூடிய தர்மபிரியா டாக்டர் கிட்ட கேட்போம். ஏதாவது ஒரு நோய்க்கு வந்து ரிப்போர்ட் நெகட்டிவா வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? பாசிட்டிவ். நமக்கு பாசிட்டிவ், ஆனா அந்த லேப் ரிப்போர்ட் வந்து நெகட்டிவா வரும். அது புரிஞ்சுது. அதே மாதிரி இட் இஸ் a supreme negative experience. அது ஒன்றுமற்ற ஒரு அனுபவம், உயர்ந்த ஒரு ஒன்றுமற்ற. சொல்லுங்க பிரியாமா. பகவான் வந்து யாருக்கோ அந்த நெற்றி பொட்டுல வச்சு அமைதியில ஆழ்த்திட்டாரு, சைலன்ஸ்ல. ஆனா அவரால் அதை பேர் பண்ணவே முடியல. அது எக்ஸாக்ட்லி. அப்போ சுப்ரீம் நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ், பட் பியாண்ட் இட், அதை தாண்டி இஸ் ஆல் த ட்ரெமெண்டஸ் லைட். அப்ப அங்க நெகட்டிவ் கிடையாது. அது அஃபர்மேட்டிவ் அப்சல்யூட் பிரசன்ஸ். அங்க அஃபர்மேட்டிவ் வந்து நெகட்டிவ் ஆப்போசிட். இது நல்லா புரியுது. பாசிட்டிவ் அப்சல்யூட் பிரசன்ஸ் போறோம். பியாண்ட் இட் is all the tremendous light of an infinite consciousness. எல்லாம் திருப்பி அந்த சிதம்பரம் அங்கதான் நம்ம போயிட்டு இருக்கோம். அங்க வந்து ஒரு இன்ஃபினிட் கான்சியஸ்னஸ் இருக்கும். கான்சியஸ்னஸ்னாலே உணர்வு நிலைன்னு அர்த்தம். an illimitable knowledge. அப்போ எல்லையில்லா ஞானம், அது கே கேபிட்டல் போட்டுக்காரு, இறை ஞானம். அப்புறம் அஃபர்மேட்டிவ் அப்சல்யூட் பிரசன்ஸ். 3 வார்த்தை போறாரு, கான்சியஸ்னஸ், நாலேஜ், பிரசன்ஸ். அப்போ முழுமையான வலியுறுத்தப்பட்ட ஒரு இருப்பு, இறை இருப்பு இருக்கிறது. ஒரு பாசிட்டிவாக நேர்மறை நிறைய பேர் பயன்படுத்துறாங்க. என்ன பொறுத்தவரை அது சரியான சொல்லப்படல. நிறைய பேர் அதை பயன்படுத்துறாங்க. நேர்முகம் சொன்னா அப்புறம் நேர்மறைக்கு அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. எதிர்மறை ஓகே, நெகட்டிவ்க்கு எதிர்மறைன்னு சொல்லலாம். ஆனா இதுக்கு வந்து நேர்மறைன்னு சொல்வதை விட நேர்முக சிந்தனைகள் சொன்னா நல்லா அர்த்தப்படுது. நீங்க வேணா தமிழ் சொல் ஆய்வாளர்களுக்கு வந்து சொல்லலாம். இட் இஸ் a supreme negative experience, but beyond it is all the tremendous light of an infinite consciousness, an illimitable knowledge, an affirmative absolute presence. அப்ப இந்த பியாண்ட்ங்கிறது எல்லாமே இந்த கடத்தல் தான். கடந்து போறத நினைத்தால நினைவற்ற ஒரு நிலைக்கு போனாதான் கடவுள் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பொருள் வரும். நன்றி. இதோடு நம்ம நிறைவு செய்வோம். நாளை காலையில் தொடருவோம். ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இப்ப திடீர்னு இந்த ரெக்கார்டிங் நிறுத்ததெல்லாம் கொஞ்சம் மாத்தி இருக்காங்க. இன்னும் ஒரு பாயிண்ட் வந்து இப்போ வந்து வேற மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சிருக்காங்க.